மாமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் போய் தான் ஆகுது. நீ இவ்ளோ தூரம் சொல்றதுக்காகவாச்சும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்றாளான்னு பாத்தியா? இதான் பொண்ணுகிட்ட இருக்கிற பிடிவாத குணமே. அவ நினைச்ச விஷயத்தான் அவ பண்ணணும்னு நினைப்பா. நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பொன்னி, இந்த வீட்டோட மூத்த மருமகளுக்கு வளகாப்புன்னு வரும்போது அதுக்கு இந்த வீட்டோட 2வது மருமக நீ இல்லாம எப்படிமா? அதுவும் இல்லாம உஷா மேல நீ ரொம்ப பாசமா இருக்க. அவ வளகாப்புல நீ இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா என்ன? ஆசை இல்லாமலாம் இல்ல மாமா, ஆனா என்னால வர முடியுமான்னு தான் தெரியல. என் வேலை அந்த மாதிரி. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. வெண்ணிலா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஏஞ்சி மேல போ. யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதே இவள. ஆ? ஒண்ணுல மாமா. பிரீத்தி, நீங்க மேல போய் 2 பேருமா பேசிட்டு இருங்க போங்க. நல்லா சேர்ந்திருக்கு பாரு கூட்டணி. உனக்கு ஒரு ஆளே இல்லாத மாதிரி கல்யாணம் ஆனோட போய் பழகி இருக்க பாரு. உன்ன சொல்லணும். நான் என்ன பண்ணுவேன்? இவருதான் சான்ஸ் தரேன்னு சொன்னாரு. நல்லா தந்தாரு சான்ஸ் உனக்கு. இங்க பாரு, இன்னும் 2 நாள் தான் உனக்கு டைம். 2வது நாள் ஈவினிங் எனக்கு பணம் வந்தாகணும். இல்ல நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா பணத்தை கொடுத்துறேன். அங்க என்ன லுக்கு? 2 நாள்ல பணத்தோட வா. என்னங்க இவன் நம்ம சொன்னதெல்லாம் நம்பிட்டா? நமக்கு ரெகுலரா ஹெல்ப் பண்ற நர்ஸ் கிட்ட இருந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன ஒரு கிட்ட வாங்கிட்டு இவங்க கிட்ட காமிச்சதுக்கு நம்ம கம்பெனிக்கு லாபம் 5 லட்சம் ரூபாய். நான் பிரெக்னன்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறத விடுங்க, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கறத கூட அவனால கண்டுபிடிக்க முடியல பாத்தீங்களா? அவனுக்கு இருக்க பயத்துக்கு நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி சொல்லியிருந்தா கூட நம்பி இருப்பான் அவன். இது வரைக்கும் நம்மகிட்ட மாட்டினவங்கல்ல இவன மாதிரி ஒரு இழிச்சவாயன் எவனும் மாட்டினது கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட ஏமாந்தவங்க எல்லாம் 50,000க்கும் 1 லட்சத்துக்கும் நகையை அடகு வச்சு கஷ்டப்படுறவங்களா தான் இருந்திருக்காங்க. ஆனா 5 லட்சம் கேட்டதுக்கு 2 நாள்ல தரேன் தான். பிடிச்சதான் பிடிச்ச நல்லா புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்கு. இவனை வச்சே நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். கரெக்டா சொன்னேன்.